ஹாய், இன்னைக்கு த ஸ்டோரி ஆஃப் த ஆப்பிள் சீரீஸ் 4 பார்க்கலாமா? ஒரு ஷார்ட் ஸ்டோரி பார்க்கலாமா? ரொம்ப அழகான ஸ்டோரி இது. நான் உங்கள் பத்மஜா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி ஒரு 3 ஸ்டோரிஸ் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இன்றைக்கி ஸ்டோரி வந்து ஒரு சின்ன குழந்த, அவளுக்கு ஆப்பிள் சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. பார்த்தா ஃப்ரிட்ஜை போய் திறந்து பார்ப்பா. ஆப்பிள் அவளோட வீட்டில் வந்து அவளோட ஃப்ரிட்ஜில் வந்து 2 ஆப்பிள் இருக்கும். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்பிளையும் கையில் எடுத்துப்பா. அதை அவங்க அம்மா பார்ப்பாங்க. 2 ஆப்பிளையும் அவள் கையில் இருக்கிறத அவங்க அம்மா பார்த்துட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க, நீ 2 ஆப்பிள் வச்சுட்டுருக்க, ஒரு ஆப்பிள் நீ சாப்பிட்டுட்டு ஒரு ஆப்பிள் எனக்கு கொடு, நானும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்றேன், நீ ஒரு ஆப்பிள் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. அந்த குழந்தை வந்து யோசிச்சுட்டே இருக்கும். கையில் 2 ஆப்பிளையும் வச்சுட்டு அந்த குழந்தை வந்து யோசிச்சுட்டே இருக்கும். என்ன பண்ணுன்னா, ஒரு ஆப்பிளை வந்து கடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு ஆப்பிளை கடித்து சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணும். அப்புறம் யோசிச்சுட்டே இருக்கும். அவங்க அம்மா பார்த்துட்டே இருப்பாங்க, அவள் இன்னொரு ஆப்பிள் தரப்போகிறா அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை என்ன பண்ணுவோன்னா, கையில் வந்து இன்னொரு ஆப்பிளை வச்சுட்டு யோசிக்கும். சரி, ஓகே, ஒரு ஆப்பிள் வந்து 2 ஆப்பிள் இருக்கே, ஒரு ஆப்பிளை கடிச்சிட்டோம், இன்னொரு ஆப்பிள் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா, அந்த குழந்தை வந்து இன்னொரு ஆப்பிளையும் எடுத்து வந்து என்ன பண்ணிடணும், கடிச்சிடும். அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரே ஷாக்கிங்காக இருக்கும். நம்ம ஒரு ஆப்பிள் கேட்டோம், ஆனால் இந்த குழந்தை இவ என்ன பண்ணிட்டா பாரு, 2 ஆப்பிளையும் கடிச்சு சாப்பிட்டுட்டாச்சே, நம்ம கேட்டால் கூட நமக்கு அவள் கொடுக்கல பாரு அப்படின்ற ஏதோ ஒரு ஃபீல் வந்துடும் பாரு. கேட்டால் கூட கொடுக்காம இவ வந்து நம்ம குழந்தை 2 ஆப்பிளையும் அவளே கடிச்சு சாப்பிட்றா அப்படின்ற கோவம் அவங்க அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் மனசுக்குள்ளே இருக்கும். கேட்டால் கூட கொடுக்கலையே அப்படின்ற நிலமையில யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த குழந்தை என்ன சொல்லியிருக்கோம், உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஓகே, நானே சொல்கிறேன் ஆன்சரை. அந்த குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா, 2 ஆப்பிளையும் கடிச்சிடும். 2 ஆப்பிளையும் கடித்து ஒரு பைட் அது சாப்பிட்ருக்கோம். ஆக்சுவலி அந்த ஒரு பைட் சாப்பிட்டுட்டு அந்த குழந்தை என்ன பண்ணுன்னா, அதோட லெஃப்ட் ஹேண்ட் கையில் இருக்கிற ஆப்பிளை, அம்மா இந்த ஆப்பிள் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, இந்த ஆப்பிள் ஸ்வீட்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால இந்த ஆப்பிளை நீ சாப்பிடு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட அதை எடுத்து கொடுக்கும். அவங்க அம்மாவுக்கு ஒரே ஷாக்கிங்காக இருக்கும். அவசரப்பட்டு அந்த குழந்தைய ஜட்ஜ் பண்ணிட்டோம், 2த்தையுமே அவள் சாப்பிட்றான்ற. இதனால தான் யாரையும் சீக்கிரமாக ஜட்ஜ் பண்ணக்கூடாதுங்கிறது இருக்குது. தேங்க்யூ.